பார்க்க தான் வந்துட்டு இருக்கேன். அந்த கனகராஜ் எத்தனை கோட்டிங் அடிச்சு அவன் கையெழுத்து போடல. ஃபைனல் கோட்டிங்காக போயிட்டு இருக்கேன். அவன் என் கஸ்டடியில இருக்காங்கிறதுக்காக நீ இப்படி ரோட்ல அலையிறது நல்லது இல்லம்மா. வீட்டுக்கு போ. டிரைவர். போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தா என்ன கேவலமா பாக்குறாங்களே ஏங்க? அப்படிப்பட்ட கேவலமான வேலை நாம என்னங்க செஞ்சிட்டோம்? இங்கேயே ஆசீர்வாதம். அண்ணாமலைக்கு ஐயா, இவர் உங்க தம்பி விடுதலை ஆகிறதுக்கு யாகம் வளர்க்கறதுக்காக கொண்டாந்தாரு இந்த குண்டு புரோகிதரை. இப்ப அந்த புரோகிதரே கையில விலங்கோட உள்ள போறாருன்னா இந்த மடையனை பத்தி நீங்க என்ன? ஐயோ அம்மா, விழுந்துட்டியம்மா? அடிபட்டுடுச்சா தாயே? எந்திரமா, எந்திரி. அம்மா, மெட்ராஸ் போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இன்னும் அரை மணி நேரத்துல போயிடலாம். பாவம், இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் தானே? உங்க அம்மா இருந்தா அந்த மாதிரி உனக்கு சோறு ஊட்டுவாங்கல்ல. அம்மா, அம்மா பாரு, பாருமா, அதோ. அம்மா, அம்மா நீ இங்கே இரு, நான் போய் பிள்ளைய கூட்டிட்டு வரேன். அப்பா, பாட்டிமா, பாட்டி,
பாட்டி 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 அம்மா 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 உயிரோட இருக்காப்பா, உயிரோட இருக்கா. அதோ டடி டடி, அம்மா சாகல, உயிரோட இருக்காங்க. அதோ வாங்க டாடி, அம்மா அழைச்சிட்டு போலாம் வாங்க. அம்மா அம்மா பாருமா, பாரு அதோ டாடி வந்திருக்காங்க, வாமா. அம்மா பாருமா, டாடி வராருமா, பேசுமா அம்மா. அப்பா உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், அவளை ஒண்ணு செஞ்சிடாத. இத்தனை நாளா உன் பேத்திய மறைச்சு வச்சிருந்தல்ல, இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஏய்! வாங்க போலாம் வாங்க. அம்மா துர்கா, பாட்டிமா, அக்கா அக்கா. அப்படி அந்த பொண்ணு பொணத்தை ரயில் பாதையில போட்டு செத்து போயிட்டா கிருஷ்ணவேணின்னு எல்லாரையும் நம்ப வச்சு இந்த ஊருக்கு வெளியே கொண்டு போனம்மா. கிருஷ்ணவேணி செத்து போயிட்டான்னு தெரிஞ்சா நீங்க எல்லாம் வேதனைப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா உயிரோட இருக்கான்னா அந்த அரக்கனுங்க சித்திரவதை பண்ணி கொன்னுடுவாங்கன்னு பயப்பட்ட. பிறந்த நாள் அன்னைக்காவது தாம் பெத்த புள்ளிய அவளுக்கு காமிக்கலாமேன்னுதான். உன் கஷ்டம் வீணா போக விட மாட்டேன் பாட்டி. அக்காவுக்கு வைத்தியம் செஞ்சு நினைவு வரவழைக்கிறேன், என் விரோதிகளை ஒழிக்கிறேன். உன் பொண்டாட்டி புழைச்சிருக்காளா? என் கண்ணால பார்த்தேன் சார். அந்த கண்ணை தோண்டி எடுத்துருவேன். இத்தனை நாள் அவ செத்து போயிட்டான்னு நிம்மதியா இருந்த, இப்ப அவ புழைச்சிருக்கான்னா நாம செஞ்ச பித்தலாட்டத்தை எல்லாம் கிருஷ்ணவேணி துர்கா கிட்ட சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க. சொல்லிடுச்சுன்னா வயித்த கிழிச்சு குடலை உருவி மாலையா போட்டுருவா, ஜாக்கிரதை. சரி, நேரம் ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போயிச்சோ என்னமோ. பயப்படாதீங்க, இந்த சமயத்துல தான் லாயர் மூளையை யூஸ் பண்ணணும். பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருக்க வேண்டிய கிருஷ்ணவேணி அங்கிருந்து தப்பிச்சு போனது ஒரு குற்றம், சாவு நாடகம் ஆனது அதை விட பெரிய குற்றம். நீங்க போன் பண்ணுங்க, போலீஸ் காதுல போட்டுடலாம். இது சாதாரண சித்தப்பிரம இல்லம்மா, பலவந்தமா இன்ஜெக்ஷன் கொடுத்து இப்படி செஞ்சுட்டாங்க. ட்ரீட்மெண்ட்னால பழைய நிலைக்கு கொண்டு வந்துடலாம். துர்கா, போலீஸ் வருது, அடிய மறைச்சு. போலீஸ் போல பாம்பேசன கையது இந்த கையால வணங்குறேன். எங்க அக்கா இங்க இருந்து போற வரைக்கும் தயவு செஞ்சு வெளியே வராதீங்க. புடிங்க, சீக்கிரம் துடி இழுத்து போடுங்க. நீ இங்க வா சொல்றேன். அம்மா அம்மா அம்மா
நீங்க அங்க போங்க, நீங்க அப்படி போங்க, எல்லா இடத்தையும் தேடுங்க, ஒரு ரூம் கூட விடக்கூடாது. அம்மா டோன்ட் கிரை மை சைல்ட், டோன்ட் கிரை. அம்மா சார், எஸ், இங்க யாரும் இல்ல சார். டோன்ட் கிரை மை சைல்ட். ஐயோ மயக்க இன்ஜெக்ஷன். சைட் ப்ளீஸ். Thank you. அம்மா அம்மா What boys? எஸ் வயசான நர்ஸே. ஓகே. Sweetie. ஏய் நில்லு. ஏய், ஏய். யாராவது காலில் போட்டாங்களா? Idiot. வாயை திறக்க மாட்டேங்கிற. Right hand. ஏய் நில்லுங்க. டெட் பாடியை காட்டுங்க. நர்ஸுங்க நீங்களே பயப்படுறீங்களா? யார் இவன்? செத்தப்புறம் அழகா இருக்கா? அத பாருங்க. இங்க இருந்த அக்கா என்னாச்சு? என்னாச்சுன்னு தெரியலையே, வாங்க.